ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் ரொம்ப நாள் வீடியோ போடல. என்னோட கூகுள் அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சு. ஸோ அதை அன்லாக் ஆகிறதுக்கே வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நியூ இயரே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ உங்களோட நியூ இயர் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் உமல் கோயினில் இருக்கிற ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்து தான் எங்களோட நியூ இயர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஆஃப்டர் நியூ இயர் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கெட் டுகெதராக சமைச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜான்வரி ஜுபேல் போய் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ ஜுபேல்ன்றது நம்ம பல்லாவரம் சந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் தென் அவங்க மட்டன் பிரியாணி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்காக ஃபிஷ்ஷஸும் வாங்கிட்டு அங்கே போய் எல்லாருமே ஒன்றா சமைச்சு சாப்பிட்டு நியூ இயரோட ஃபஸ்ட் ஜான்வரியை ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதோட ஃபியூ கிளிப்ஸ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஹவ் எங்களோட நியூ இயர் முடிஞ்சிச்சுங்க. உங்களோட நியூ இயர் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் 2-3 ஃபியூ ரெசிபீஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து கிராப் வாங்கியிருந்தேன் ஜுபேயில். ஸோ கிராப் ரசம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்த ஒரு ரெசிபி மாதிரி பண்ணது தான் இது. ஸோ அதோட ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் கிளிப் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நண்டு ரசம் சூப்பராக வந்துச்சு. பெப்பர் எல்லாம் போட்டுட்டு கோல்டுக்கு செம்ம இதமாக இருந்துச்சு. எனக்கு இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு நாள் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ எனக்கு சிக்கன் வந்துட்டு கிரேவியாக சாப்பிடணுன்னு இருந்துச்சு, ட்ரையாக வேண்டான்றனால. ஸோ இந்த ரெசிபி நான் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணேன். ஸோ இதில் வந்து கோகோனட், சின்ன வெங்காயம், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸு, ஜிஞ்சரும், கார்லிக் இது எல்லாமே லேசாக சார்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுட்டதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சிக்கன் வதக்கிறதுக்கு என்ன போடுவோம், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம போடுற எல்லா மிளகு பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கலாகவே சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா? அந்த டைமில் நீங்கள் இந்த பேஸ்ட்டையும் ஆட் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.